I pray to Yahweh my God in this desolate land. Please break these chains that bind me and set me free. மனாசே வாழ்க்கையின் ஒரு சுருக்கம். மனாசே தேவனோடு இல்லாத பொழுது தேவன் அவனோடு கூட இல்லை. ஆனால் அவன் மனம் திரும்பின பொழுது, தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். பாத்தீங்களா? கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யார் கட்டளையிட்டான்? மனாசே கட்டளையிட்டார். அவருடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சதுகளுக்கும் கர்த்தர் இறங்கினதும், அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே அவருடைய எல்லா பாவமும் துரோகமும், அவன் மேடைகளை கட்டி விக்கிர தோப்புகளையும் சிலைகளையும் சாப்பிட்ட இடங்களும் ஓசையான் புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறான்? எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார். இதுதான் மனாசருடைய வரலாறு. என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? எழுதிருக்கீங்களா அந்த பாயிண்ட்டுகள் எல்லாம்? 1, மனாசே என்ன அர்த்தம்? மறக்க செய்தவன். 2வது, மனாசே எத்தனை வயசுல ராஜா? 12 வயசுல ராஜா. மனாசே என்ன செய்தார்? பொல்லாப்பனை செய்தார். பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினார். தன் மகனை தீயில் நடக்க செய்தார். ஆலயத்தை அவமதித்தான். தேவனை மறக்க செய்தார். பாபிலோனுக்கு சரியாக கொண்டு செல்லப்பட்டார். அடுத்தது தன்னை தாழ்த்தினார். அடுத்தது தேவனிடம் கெஞ்சி கேட்டான். அடுத்தது மீண்டும் ராஜாவானார். அடுத்தது விக்கிரகத்தை அகற்றினார். யாவே தேவனை சேவிக்க வச்சார். அடுத்தது இதில் ஏதாவது பாயிண்ட் பார்த்து விட்டுட்டுமா? எல்லாமே பார்த்து தானே? சரி, இப்போ மனாசே தேவனை மறக்க செய்தான். புதிய ஏற்பாட்டில் தேவனை நினைக்க செய்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வது, ஏதோ ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அதே பாவத்தை நாம் தொடரக்கூடாது. உடனே நம் மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.